கரூர்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்து நேர்ல ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆமா சார், அது பாவம் நல்ல விஷயம் தான் சார் அது. ஏன்னா அந்த பிணங்களையே எடுத்துட்டு வாங்க இங்க, நான் வந்து மலர் தூவி அஞ்சலி பண்றேன்னு சொல்லல இல்லையா அவரு. அதுக்கு நீங்க அவருடைய மன தைரியத்தை நீங்க பாராட்டணும். நான் இருக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு. அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம், சங்கவி என்ற ஒரு பெண், அது சுயமரியாதையினுடைய உச்சகட்டம். நீ வந்து எப்ப பாக்கலையோ உன் பணம் எனக்கு தேவையில்லைன்னு பணத்தை திருப்பி அனுப்பிச்சாங்கல்ல, அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரு இழந்த உயிரை திருப்பி கொடுக்கவே முடியாது. எத்தனை கோடி, இப்ப 8 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதானே. அதுல என்ன இருக்கு? ஆனால் விஜய் பனையூர் அரசியல் வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்ணினா நாளைக்கு என்ன சொல்லுவாரு? ஓட்டு போட்டியெல்லாம் எங்க ஏரியால கொண்டு வைங்க, எல்லாரும் இங்க வந்து ஓட்டு போடுங்க பாரு. இல்ல நாளைக்கு ஒருவேளை அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல எல்லாரும் பனையூர்ல வந்து பாருங்க, அசம்பிளி பனையூர்ல நடக்கட்டும், நான் அசம்பிளிக்கு வரமாட்டேன், செக்ரட்டேரியட் வரமாட்டேன் பாரு. அவர் இன்னும் குழந்தைத்தனமா இருக்காரு. சினிமா நடிகர்கிற மேக்கப்பை கலைக்காமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகர் தான் விஜய். அவரால் எந்த கூட்டணியும் ஏத்துக்க முடியாது. ஏனென்றால் யாரையும் அவருக்கு சமமாக நடத்தக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு கிடையாது. ஒரு 2-3 பேர் வந்தாலும் என்ன கூட்டமா வரீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மனோபாவம் உடையவர். ஆனா அவர் போகும்போது மாத்திரம் கூட்டம் கூட்டம், அவர் போனா கூட்டம் வந்துரும்ன்றாங்களே. ஏன் இப்ப பனையூர்ல கூட்டம் வரல? இப்ப கூட்டம் வந்திருக்கும்ல. குறைஞ்சபட்சம் அந்த கரூர்ல 27,000 பேர் என்னக்காக பார்க்க வந்துட்டாங்க, கூட்டம் வந்துருச்சுன்னு சொன்னார் இல்லையா. இப்ப ஏன் பனையூர்ல 10,000 பேர் கூட வரல? அந்த ஒரு அஜித் குமார்னு ஒருத்தருக்கு மரணத்துக்காக அவர் போய் ஆறுதல் சொன்ன போனார், ஏன் அப்ப கூட்டம் வரல? அனிதாங்கிற பெண் தற்கொலை செய்து கொண்டு அவங்க வீட்டுக்கு போனாரு, ஏன் அப்ப கூட்டம் வரல? விஜய் விருப்பப்பட்டா கூட்டம் வரும். அது காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தை விஜய் வந்து என்ன ஆயிடுச்சு, உதயநிதி ஸ்டாலினை தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாக அவர் பார்க்கிறார். அதனால கரூர்ல நடந்த கூட்டத்திற்கு ஒரு பதிலடியாக அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டணும் அந்த வெறியினால ஏற்பட்ட விளைவுதான் இந்த கரூர் சம்பவம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா, அதிமுக, பாஜக 3 பேரும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு வந்து பெரிய சவால். அந்த 3 பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா ஒரு சிறுபான்மையர் ஓட்டு கூட விஜய்க்கும் வராது, அதிமுகவுக்கும் வராது. 3 பேரும் ஒன்று சேர்ந்து டெபாசிட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வருமே தவிர, இது இப்ப இருக்கிற கூட்டணி இப்படியே தொடர்ந்ததுன்னா மீண்டும் 2026ல 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார். கரூர்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்து நேர்ல ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆமா சார், அது பாவம் நல்ல விஷயம் தான் சார் அது. ஏன்னா அந்த பிணங்களையே எடுத்துட்டு வாங்க இங்க, நான் வந்து மலர் தூவி அஞ்சலி பண்றேன்னு சொல்லல இல்லையா அவரு. அதுக்கு நீங்க அவருடைய மன தைரியத்தை நீங்க பாராட்டணும். நான் இருக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு. அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம், சங்கவி என்ற ஒரு பெண், அது சுயமரியாதையினுடைய உச்சகட்டம். நீ வந்து எப்ப பாக்கலையோ உன் பணம் எனக்கு தேவையில்லைன்னு பணத்தை திருப்பி அனுப்பிச்சாங்கல்ல, அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரு இழந்த உயிரை திருப்பி கொடுக்கவே முடியாது. எத்தனை கோடி, இப்ப 8 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதானே. அதுல என்ன இருக்கு? ஆனால் விஜய் பனையூர் அரசியல் வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்ணினா நாளைக்கு என்ன சொல்லுவாரு? ஓட்டு போட்டியெல்லாம் எங்க ஏரியால கொண்டு வைங்க, எல்லாரும் இங்க வந்து ஓட்டு போடுங்க பாரு. இல்ல நாளைக்கு ஒருவேளை அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல எல்லாரும் பனையூர்ல வந்து பாருங்க, அசம்பிளி பனையூர்ல நடக்கட்டும், நான் அசம்பிளிக்கு வரமாட்டேன், செக்ரட்டேரியட் வரமாட்டேன் பாரு. அவர் இன்னும் குழந்தைத்தனமா இருக்காரு. சினிமா நடிகர்கிற மேக்கப்பை கலைக்காமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகர் தான் விஜய். அவரால் எந்த கூட்டணியும் ஏத்துக்க முடியாது. ஏனென்றால் யாரையும் அவருக்கு சமமாக நடத்தக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு கிடையாது. ஒரு 2-3 பேர் வந்தாலும் என்ன கூட்டமா வரீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மனோபாவம் உடையவர். ஆனா அவர் போகும்போது மாத்திரம் கூட்டம் கூட்டம், அவர் போனா கூட்டம் வந்துரும்ன்றாங்களே. ஏன் இப்ப பனையூர்ல கூட்டம் வரல? இப்ப கூட்டம் வந்திருக்கும்ல. குறைஞ்சபட்சம் அந்த கரூர்ல 27,000 பேர் என்னக்காக பார்க்க வந்துட்டாங்க, கூட்டம் வந்துருச்சுன்னு சொன்னார் இல்லையா. இப்ப ஏன் பனையூர்ல 10,000 பேர் கூட வரல? அந்த ஒரு அஜித் குமார்னு ஒருத்தருக்கு மரணத்துக்காக அவர் போய் ஆறுதல் சொன்ன போனார், ஏன் அப்ப கூட்டம் வரல?
அனிதாங்கிற பெண் தற்கொலை செய்து கொண்டு அவங்க வீட்டுக்கு போனாரு. ஏன் அப்ப கூட்டம் வரல? விஜய் விருப்பப்பட்டா கூட்டம் வரும். அது காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தை விஜய் என்ன ஆயிடுச்சு, உதயநிதி ஸ்டாலினை தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாக அவர் பார்க்கிறார். அதனால கரூர்ல நடந்த கூட்டத்திற்கு ஒரு பதிலடியாக அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டணும் அந்த வெறியினால ஏற்பட்ட விளைவுதான் இந்த கரூர் சம்பவம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா, அதிமுக, பாஜக 3 பேரும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு பெரிய சவால். அந்த 3 பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா ஒரு சிறுபான்மையர் ஓட்டு கூட விஜய்க்கும் வராது, அதிமுகவுக்கும் வராது. 3 பேரும் ஒன்று சேர்ந்து டெபாசிட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வருமே தவிர, இது இப்ப இருக்கிற கூட்டணி இப்படியே தொடர்ந்ததுன்னா மீண்டும் 2026ல 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார்.